ஹலோ ஆல். இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இனிமேல் வந்து 25 மினிட்ஸ் தான் வீடியோ வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ 25 மினிட்ஸ்க்கு எவ்வளோ கொஷின்ஸ் வருதோ அந்த கொஷின்ஸ் மட்டும்தான். எஸ்பிஐ பிஓவோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிலிம்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணுறதையும் கொஞ்சம் கவனிங்க. எது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமான அப்ரோச் இருக்கோ இல்லை ஸ்பீடான அப்ரோச் இருக்கோ அதை போட்டு போயிருங்க. ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ், எல்லா எம்ப்ளாயும் 350. ஃபீமேல் 24 பேர் இருக்காங்களா? ஆவரேஜ் சேலரி ஆஃப் 24 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எவ்வளோனா 250. ஆவரேஜ் சேலரி ஆஃப் மேல் கொடுத்தாங்க 425. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கேட்குறான். என்ன கேள்வி? எம்ப்ளாயீஸ் டோட்டல் எவ்வளோ கேட்குறான். ஓகேவா? மொத்த எம்ப்ளாயியோடைய சேலரி எவ்வளோனா 350 ஆவரேஜ். அடுத்து இங்கே ஃபீமேல்ஸோடைய மட்டும் எவ்வளோனா 250. மேல்ஸோடைய சேர்த்திங்கன்னா 425. மிச்சர் அலிகேஷனில் அழகாக போடுறோம், அலிகேஷனில் போட்டு போயிடும். சரிங்களா? இதை கேப் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 75. இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 100. இங்கே 75, இங்கே 100. ரேஷியோ எடுத்திங்கன்னா இங்கே 4, இங்கே 3. ஓகேவா? இந்த 3 பார்ட் தான் என்ன கொடுத்துனா 3 பார்ட் டோட்டல் தான் எவ்வளோ 24. கேட்டிருக்க கொஸ்டின் எது? டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அப்போ 7 பார்ட் கேட்குறான். 3 பார்ட் 24னா இன்ட்டு 8, 7 இன்ட்டு 8 56. ஆன்சர் 56. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறேன். சார் இந்த 4 கண்டுபிடிச்ச நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த 4 கண்டுபிடிச்சி அடிஷன் ஆட் பண்ணிடலாம்ல அப்படின்பாங்க. எல்லாம் ஒன்று தானே. 7 பார்ட் கண்டுபிடிக்க ஈஸி தானே. 7 பார்ட் எவ்வளோ ஆச்சு? 56. ரைட். அடுத்து இங்கே போயிடலாம். ஏபிசி 3 பைப்பு என்ன கொடுத்தாங்க? 36, 48, 72. போத்த பைப்ஸ். ஓகே, ஏபியை வந்து எக்ஸ் மினிட்ஸுக்கு ஓட விட்டாங்க. அப்புறம் பைப் சிஐ ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ரிமைனிங் டேங்க் பில்டு பை ஏபிசி டுகெதர் இன் 9 மினிட்ஸ். சரி, இவங்கெல்லாம் சேர்ந்து 9 மினிட்ஸ். ஓகே, எல்சிஎம் எடுத்துடலாம். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். ஏபிசி இவங்க 36, இவங்க 48, இவங்க 72. எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ ஆச்சு? இது ரெண்டுத்துக்கும் 72, இதுக்கு 72, அதாவது 144. ஓகே, 144 எல்சிஎம். இவர் 2 ஒர்க் செய்வார், இவர் 3 ஒர்க்கு, இவர் 4 ஒர்க்கு. இவரோட டபுள் தானே இருக்கார். அப்போ 4 ஒர்க்கு. இப்போ யார் யார் ஃபஸ்ட்டு செய்கிறாங்க? ஏபியும் 7x 7 1 4 3 7. எத்தனை வேலைக்கு ஒர்க் பண்ணுறாங்க? 7 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ்ஸு யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க? இப்போ 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களா? 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 4 3 7, 7 + 2 9. 9 ஒர்க்கை 9 எஃபிஷியன்சியில் எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 9 நிமிஷம் வேலை பார்க்குறாங்களா? ஓகே, ஈக்குவல் தான் எவ்வளோவா? 144. இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 81 + 81. 7x = 81. இங்கே 144. இது இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். இது மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 363. 7x தான் 63னா எக்ஸுக்கு 9 வேல்யூ. எக்ஸுக்கு ஆன்சர் என்ன கேட்கான்? ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் தான் கேட்டிருக்கான் 9. சரிங்களா? ரைட்டு. அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்போயுமே பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப்லைனில் சொல்லியிருப்பேன். பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பாலு 22% மந்த்லி சேலரியை ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. ஓகே, அடுத்து ரிமைனிங் சேலரியில் 33.33% என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. அடுத்து ஹி ஸ்பெண்டு எவ்வளோனா 3120 ரூபா வந்து ஃபுட்டுக்கு. 40% என்னென்னா மந்த்லி சேலரி வந்து என்ன சேவிங்ஸ் பண்ணிட்டார். ஓகே, ரைட்டு. இப்போ இதில் என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, இதில் 100 எடுத்து செய்வாங்க நிறைய பேர். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். 100 எடுத்து செய்வாங்க. 100 எடுத்து இங்கே 72னா இங்கே எத்தனை வச்சுங்க? 78 வைப்பீங்க. 78 எடுத்து இதில் 1/3 போட்டிங்கன்னா எவ்வளோ பண்ணுவாங்க? 1/3 போகனா இங்கே எவ்வளோ பண்ணுவாங்கன்னா, இங்கே 1/3 போச்சுன்னா 26 போயிடும். 26 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 52 இருக்கும். 52ல் டோட்டல்லேருந்து 40%. இங்கே ஆஃப் த ரிமைனிங்னு கொடுக்கல, டேரெக்டாக 40% கொடுத்துட்டான். அப்போ 40%னா என்னென்னா, இதில் 40% எதுக்கு கொடுத்துட்டான்னா சேவிங்ஸ் பண்ணிட்டான். அப்போ பேலன்ஸ் இருக்க 12 இருக்குல்ல, இந்த 12% தான் எவ்வளோவா? 3120. இந்த 12% தான் 3120னா அவன் கேட்டிருக்க கேள்வி என்னது? ஆனுவல் இன்கம். 100%ங்கிறது மந்த்லி இன்கம். 100%ங்கிறது மந்த்லி இன்கம். ஆனுவல் இன்கம்னா 12 மாதம் இருக்கும். அப்போ 12 × 100 1200. கரெக்டாக? அப்போ இது ஒரு பார்ட் அப்படின்னா இது 100 பார்ட். கரெக்டாக? ஒரு பார்ட்டு 3200னா இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 3,12,000 இருக்கும். 2 ஜீரோ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம், போட்டோம். 100லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 22% போச்சு அப்படின்னா, 100லேருந்து 22% போயிடுச்சு அப்படின்னா, அடுத்து 78 அப்படியே 1/3. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின். ஏ ஸ்கோர்டு 142 இன் மேத்தமெட்டிக்ஸ். ஏ மேக்ஸில் 142 எடுத்துட்டார். ஓகே, அண்ட் ஸ்கோர்டு 80% மார்க் இன் ஹிந்தி. எவ்வளோன்னு கொடுக்க? 80%. எக்ஸ் இன் இங்கிலீஷு. சரி, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோனா 200. இப்போ ஹிந்தி கிடச்சிச்சு. மேக்ஸிமம் மார்க் 200னா 80% ஹிந்தியில் எடுத்தாருனா எவ்வளோ எடுத்துருப்பாரு? 160 எடுத்துருப்பார்.
ரைட்டு எக்ஸ் மார்க் கொடுக்குறாங்க. ஓவரால் பர்சன்டேஜ் அச்சீவ்டு பை ஹிம் மிஸ் எவ்வளோனா 70. 140ங்கிறது எல்லாத்துலையும் எடுத்துக்காரு. 70%னா ஓவராலாக 140 எடுத்துருக்காரு எல்லாத்துலேயும். சரி, கேட்டிருக்க கேள்வி என்ன, இங்கிலீஷில் எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் எவ்வளோ எடுத்துருக்காருன்னா இவங்க 2 பேரும் எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்களோ அது கம்மியாக வச்சுருப்பார்ல இங்கிலீஷில், ஆவரேஜாக தானே. இப்போ இவர் 20 அதிகமாக இருக்கார், இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்காரு, 2 அதிகமாக இருக்காங்க. இந்த 22 யார் கம்மியாக வச்சுருப்பாருன்னா இங்கிலீஷ் வச்சுருப்பார். இங்கே 22 கம்மி பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வச்சுன்னா 118. 118 ஆன்சர். சொல்கிறது புரியுதா? இங்கே 2 அதிகமாக இருக்குது, இங்கே 20 அதிகமாக இருக்குது. இந்த 22ஐயும் குறைச்சி வச்சுருப்பார். யார் குறைச்சி வச்சுருப்பாருன்னா இவர் குறைச்சி வச்சுருப்பார். அப்போ தான் இவங்க 2 அதிகமாக இருக்க முடியும். அப்போ தான் ஆவரேஜ் கரெக்டாக இருக்கும் 140. ஓகேவா? இது ஆவரேஜ் பண்ணால் 140 வரும். இன்ட்டு 3 பண்ணுவாங்க நிறைய பேர். 140 × 3 420. இதை ரெண்டுத்தையும் இது இன்னொரு லாஜிக் எப்படி பண்ணுவாங்கன்னா 140 × 3 பண்ணாங்கன்னா 420 கிடச்சிரும். இதை டோட்டல் பண்ணுவாங்க, இன்ட்டு 3 பண்ணிடுவாங்க. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவாங்க. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாங்கன்னா 302. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 118 வரும். அது இங்கிலீஷுன்னு. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம், எப்படினாலும் செய்யலாம். ஸ்பீடாக போகணும், அவ்வளோதான் நமக்கு வேலை. ட்ரெயின் எக்ஸு ட்ரெயின் ஒய் கிராஸ் ஈச் அதர் எப்போ வேணால் 48 செகண்ட் ஒயில் ரன்னிங் இன் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனில் போகிறாங்கன்னா ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக? ரைட். லென்த் ஆஃப் ட்ரெயின் எக்ஸ் இஸ் 60 மீட்டர், 160 மீட்டர். ஓகே. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் எக்ஸ் அண்ட் ஒய் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 54, 72. தென் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் சேம் டைரக்ஷனில் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடும். இதை ரெண்டு மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 18 km/h ஸ்பீடில் தான் போயிருக்கும். இன்ட்டு எவ்வளோ ஆச்சு, இன்ட்டு 5/18. அப்போ தான் மீட்டர்/செகண்டுக்கு மாற்ற முடியும். ஈக்குவல் டு 48 செகண்ட் தான் என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கும். 48 செகண்டில், அதாவது இது ஸ்பீடு, இது ஸ்பீடு, இது என்னது டைமு. ஸ்பீடு இன்ட்டு டைம் தான் எவ்வளவு நமக்கு டிஸ்டன்ஸ். கரெக்டாக? அப்போ டிஸ்டன்ஸுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இப்படி வச்சுட்டோம். இங்கே 48 18 கேன்சல் ஆனால் 1. 48 × 5 48 × 5னா எவ்வளோ ஆச்சுன்னா 240. இதில் ஒருத்தர் எவ்வளோவா 160. கேட்டிருக்க கொஸ்டின் என்னது இன்னொருத்தரோட லென்த்தா. ஒருத்தர் 160னா இன்னொருத்தர் எவ்வளோ இருப்பார், ஆட்டோமேட்டிக்காக 80 இருப்பார். ஆன்சர் கரெக்ட். ரைட். அடுத்து மிக்சர் கண்டெயின் அயன் அண்ட் காப்பர். அயன் காப்பர் எவ்வளோனா 7:12. ஓகே. அயனில் 30 ஆட் பண்ணுறாங்க, அயனில் 30 kg ஆட் பண்ணுறாங்க. காப்பரில் 40 kg ஆட் பண்ணுறாங்க. காப்பரில் 40 kg ஆட் பண்ணிட்டாங்க. மிக்சர் எனக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த மிக்சர் கடைசியில் எவ்வளோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 5:5:8 மாறிடுச்சு. ஓகேங்களா? ரேஷியோ ஆஃப் இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் அயன். இனிஷியல் குவான்டிட்டி யார், இந்த 7. ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் காப்பர். ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் காப்பர்னால் என்னது 8. இப்போ டேரெக்டாக இதை பார்த்தனே 7:8ன்றாங்க. 7:8 நான் சொல்லிடாதீங்க, ஏன்னா பார்த்தனே நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க 7:8ன்ட்டு. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா ரேஷியோ தான் கேட்டுக்காங்க. இது ஸ்பீட் அப்ரோச் அப்புறம் வருவோம், முதல்ல கான்செப்ட் போயிடும். சரிங்களா? இது எவ்வளோனா 7x, இது 7x, இங்கே எவ்வளோ இருக்குன்னா 12x. சரிங்களா? 7xல் என்ன பண்ணுறாங்க 30 ஆட் பண்ணுறாங்க. 12xல் என்ன பண்ணுறாங்க 40 ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ரேஷியோ வருது தான் 5:8 மாதிரி தான். 5:8 ஆகுது. இங்கே அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்களா? இதை பண்ணிங்கன்னா என்ன ஆச்சு 56x + 240 ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ ஆகுதுன்னா 60x + 200. இது இந்த 200 இங்கே கொண்டு வந்துருங்க. அடுத்து இந்த 56 இங்கே கொண்டு போங்க. அப்போ 4x மைனஸ் ஆகும் டேரெக்டாக. மைனஸ் ஆச்சுன்னா 4x = 40. எக்ஸுக்கு வேல்யூ என்ன 10. எக்ஸுக்கு வேல்யூ 10னா இங்கே டேரெக்டாக நீங்கள் போய் என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம்னா 17 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 70 இங்கே வந்து எக்ஸுக்கு 10 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடச்சிரும், எக்ஸுக்கு 10 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 120. 120 + ஒரு 40 எவ்வளோ ஆச்சு, 120 + ஒரு 40 160. 70:130 7:16. இதான் ஆன்சர். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா லாஜிக்காக என்ன சொல்லுவேன், இந்த கொஸ்டினை இவ்வளோ தூரம் ப்ரொசீஜர் செய்யாமல் செய்யலாம். எப்படி செய்யலான்றதை லாஜிக்காக சொல்கிறேன், கவனிங்க. இனிஷியல் எவ்வளோ இருக்குது 7 இருக்குது. 7உடைய மல்டிபிள் ரேஷியோவில் தான் கீழே ஆப்ஷனில் ஆன்சர் இருக்கும். இல்லை தப்பு, இங்கே 7ஓட மல்டிபிள் இருக்குது கரெக்டு. 7ஓட மல்டிபிள் இல்லை தப்பு, 7ஓட மல்டிபிள் இல்லை தப்பு. கரெக்டாக? இங்கே என்ன இருக்கணும் 8. 8ஓட மல்டிபிள்ஸில் தான் ரேஷியோவில் கிடக்கும். 8ஓட மல்டிபிள்ஸாக ரேஷியோ கிடக்கணும். இங்கே 18 8ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது, தப்பு. இது ஒன்று தான் ஆன்சர். இப்படியே முடிச்சிடலாம். 7:8 அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக 8ஓடைய மல்டிபிள்ஸ் தான் கண்டிப்பாக கீழே இந்த பக்கத்தில் இருக்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு 16 முடிச்சிடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், அதனால தான் 16 நீங்கள் 3 தடவை கொடுத்துருக்கான். 16 16 16 16 3 தடவை எதுக்கு கொடுக்குறான், சம்மந்தம் இல்லாமல் இதுக்காக தான் கொடுத்துருக்கான். சரி, ரைட். ஏ இன்வெஸ்டட் 300 rupees எவ்வளோனா 8 மாதம். பி இன்வெஸ்டட் 400 rupees 4 மாதம். டோட்டல் ப்ராஃபிட்டு ஓகே. சரி போமா, கதைக்குள்ளே போயிருமா. ஏ இன்வெஸ்டட் 300 ரூபா, பி இன்வெஸ்டட் 400 ரூபா. இது 4 மாதம், இது 8 மாதம். இப்படி அடித்தோன்னா எவ்வளோ ஆச்சு 2 1 2 1. திருப்பி இதையே அடிச்சிடலாம்.
ஓகே 300 200 அப்படி தான் இருக்கும். ரைட். இதில் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 500. சூப்பர். டோட்டல் ப்ராஃபிட் 500னா இவர் 300 வந்துருவார், இவர் 200 வந்துருவார். கரெக்டாக இருக்குது. அப்படியே ப்ராஃபிட்டை பிரிச்சுருவாங்க. பி இன்வெஸ்டட் எவ்வளோன்னா பி இன்வெஸ்டட் ஹிஸ் ப்ராஃபிட் அட் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் காம்பவுண்ட் ஆனுவலி 2 years. 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 21%. 21% போட்டார்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்வெஸ்ட்மெண்ட் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? இங்கே 400. அவருடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 400. அவர் போட்ட இன்வெஸ்டட்னா இதான இன்வெஸ்டட். சார் இங்கே போட்டுறாதீங்க, இங்கே பி இன்வெஸ்டட்னு இருக்குல்ல அது போட்டுறாதீங்க, அது அவர் ப்ராஃபிட்டு. அவன் கேட்டது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட். ரைட். இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே நான் 21% போட்டிங்கன்னா 221% எடுத்திங்கன்னா 42. 221% எடுத்திங்கன்னா 42. இப்போ 400ல் 42 மைனஸ் பண்ணிங்கன்னா 358 தான் ஆன்சர். சரிங்களா? 358 தான் ஆன்சர். அடுத்து 3 கம்பெனி X1 XYZ XYZ ஒரு கேஸ் ரேட் இருக்குது. XYZ என்ன கொடுத்துருக்காங்கன்றத கொஞ்சம் படிங்க. நீங்கள் நான் கோடு போகிறத வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் படிங்க. டோட்டல் மேல், டோட்டல் ஃபீமேல். மேல் ஃபீமேல் தானே? மேல் ஃபீமேல். மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இன் எக்ஸ் ஆட் பண்ணால் எவ்வளோனா 440. எக்ஸை டோட்டல் ஆட் பண்ணால் 440. ஓகே. அடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் எம்ப்ளாயி இன் எக்ஸ் அண்ட் ஒய் 360. இவரையும் ஆட் பண்ணால் 360. ஒரு நம்பர் கொடுத்துக்கவா, இதை ஏன்னு கொடுத்துக்கவா, இதை பின்னு கொடுத்துக்கவா. எழுதும்போது இப்படி எழுதிக்குவேன், A + B தான் 360. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இன் எக்ஸு அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இன் ஒய் 400. மேல் எம்ப்ளாயீஸ் இன் எக்ஸு, ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இன் ஒய் 400. ஓகே. அப்போ நான் இதை சின்னு கொடுத்துக்கவா, சி. சி ப்ளஸ் என் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துக்கிறேன். நான் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்கிறேன் 400. ஓகே. இப்போ என்ன புரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு ஒன்று புரிஞ்சிடலாம். என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டாட்டில் எடுத்து விட்றேன். இவங்க 2 பேரை ஆட் பண்ணால் 360, இவங்க 2 பேர் ஆட் பண்ணால் 400. இப்போ நான் இதில் பின்றவரை எடுத்துட்டேன்னா எனக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது? இவங்க 2 பேர்த்துக்கும் 440 வித்தியாசம் வருது. கரெக்டாக? இங்கே வித்தியாசம் எவ்வளோ வருது? 40. ஏன்னா பின்றவன் காமனான நம்பரு, இவனை எடுத்துட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுலேருந்து இதுக்கு 40 வித்தியாசம் வருது. அப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா இவங்க 2 பேரை ஆட் பண்ணால் 40. அதாவது சியையும் ஏயும் ஆட் பண்ணால் 440. சி தானே பெருசு. இதில் 400னா யார் பெருசாக இருப்பா? சி தான் ஆப்வியஸாக பெருசாக இருப்பார். ஏன் அப்படின்னா இதை விட இது 40 அதிகமாக இருக்குது, இவர் தான் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கார், அதனால் இவர் தான் பெருசு. இப்போ சிலேருந்து நீங்கள் ஏ கழிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு 40 வரும். புரிஞ்சா? இது ஆட் பண்ணால் 440, மைனஸ் பண்ணால் 40. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா இது அப்படியே இருக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா இது என்ன? 2C ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ வரும்னா 480. 2C தான் 480னா ஒரு சி எவ்வளோ ஆச்சுன்னா 240. ஒரு சி 240 கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக போடலாம். ஒரு சி 240 அப்படின்னா ஏ என்ன போடலாம்னா 200. ஏ 200. இது ஏபி ஆட் பண்ண எவ்வளோ ஆச்சு? 160 போது இங்கே 160 போட்டுருங்க. செக் பண்ணி பாருங்கள். 240 + ஒரு 160 400. கரெக்டாக இருக்குது. ஓகே. இந்த ஒரு ஹிண்ட்டை வச்சு இது ரெண்டுத்தையும் முடிச்சாச்சு. அடுத்து கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இன் ஆல் த 3 கம்பெனிஸ் 730. இது 790. மேல் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 790. ஃபீமேல் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 630 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ரேஷியோ ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இன் ஒய் இந்த இங்கே கண்டுபிடிச்சிடலாமா? ஆமாம், 2 பேர் இருக்காங்கல்ல, இது ரெண்டு ஆட் பண்ணால் 360. 360ல் ஒரு 630 போச்சுன்னா 270. 270 இருக்குதா? இப்போது இங்கே என்ன கொடுத்தனா மேல் எம்ப்ளாயீஸ் இன் ஒய், இங்கே இருக்கார்ல மேல் எம்ப்ளாயீஸ் இன் ஒய், 2 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இன் இஜெட். இது ரெண்டுத்துக்கும் 9 தெரியும். இது 9னா இது 10 இருக்குமா? அப்போ இவர் 9னா 3 part 30 ஆகுது. இங்கே என்ன இருக்குன்னா 10 இருக்குன்னா 300 இருக்கும். 10னா 300. ஓகே. இப்போ இவங்க ரெண்டே கிடச்சிட்டாங்கல்ல. 540 இருக்குது, இங்கே 790 இருக்குது. 540 790 250. ஓகே. 540 790 250. இப்போ போய் கொஸ்டின் செஞ்சிட வேண்டியதான். மேல் எம்ப்ளாயீஸ் இன் எக்ஸ் ஆர் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இன் ஒய். எக்ஸுடைய மேல் எம்ப்ளாயீஸ் யார்? 240. ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இன் ஒய்யா 160. வாட் பர்சன்டேஜ் கேட்குறான்? 150. 240 160 எத்தனை பர்சன்டேஜ்? 80 அதிகமாக இருக்குது, 150% அதிகமாக இருக்குது. ஏன்னா 3/2ன்னு வச்சாங்க. ஓகே. அடுத்து மேல் எம்ப்ளாயீஸ் இன் X2 ஒய். மேல் எம்ப்ளாயி ஃபீமேல்
மேல்னு படித்தேன். ஃபீமேல் ஒய் எக்ஸ் டு ஒய், எக்ஸ் டு ஒய்னா 5:4, 200 160, 5:4, 40 அடிச்சிடலாம்ல, 5:4. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் எம்ப்ளாயீஸ் இன் எக்ஸு அண்ட் டோட்டல் எம்ப்ளாயீஸ் இன் ஒய். எக்ஸுக்கும் ஒய்க்கும் டோட்டல் எம்ப்ளாயீஸ், எக்ஸுக்கு ஆல்ரெடி தெரியும் 440, ஒய்க்கு எவ்வளோ ஆச்சு 460, 300 + ஒரு 160, 460. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா 20. ஓகே. அடுத்து இங்கே ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்டு, டீச்சரு, ஹெச்எம் எவ்வளோனா 24. ஓகே. எத்தனை பேர் மொத்தம்? இங்கே 2 பேர், ஒருத்தர். அப்போ எவ்வளோ ஆச்சு 4, 24 × 4 தான் டோட்டல் ஏஜ் 96. ஓகே. ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் ஹெச்எம் டு டீச்சர், ஹெச்எம்முக்கும் டீச்சருக்கு எவ்வளோனா 10:7. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் ஹெச்எம் அண்ட் டீச்சர் இஸ் 12 years. சூப்பர். கொடுத்துனானா ஓப்பன் க்ளூ 10, 7. இந்த 3 பார்ட் தான் யார் 12. அப்படின்னா எவ்வளோ 1 part 4. 1 part 4னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, என்ன கேட்குறது கேள்வி? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ், 2 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் கேட்குறான். இப்போ இது இவங்க 2 பேரும் இதுக்குள்ளே இருக்காங்கல்ல இந்த 4 இதில். அப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வச்சு 17. 17 × 4 தானே இவங்க 2 பேரோட ஏஜ், டோட்டல் ஏஜ் 68. 68 இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 28 கிடைக்கும். 28 தான் யாருக்கு 2 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஏஜ், 2 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் ஏஜ். ஏன்னா இது எல்லாமே டோட்டல் தானே இருக்கிறது. இங்கே இருக்கிறது டோட்டல் ஆஃப் 4%. இங்கே இருக்கிறது எத்தனை? டோட்டல் ஆஃப் 2, 2 பேரோடது. இங்கே இருக்கிறது அப்போ மீதி இருக்கிறது என்னது? டோட்டல் ஆஃப் 2, 2 பேர் இருக்குது. அவன் கேட்குறது என்னது? ஆவரேஜ்ன்றப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டா என்ன ஆகுனா 14 years. இதுதான் ஆவரேஜ் ஏஜ். ஓகே. அடுத்து இந்த மாதிரி மென்சுரேஷன்லாம் பார்த்தனே விட்டுருவீங்க. ஆனால் ரொம்ப சப்ப கொஸ்டின். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போட்டு போயிடலாம். த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இஸ் ட்ரிபிள்டு. ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் ட்ரிபிள்டா. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஒரிஜினல் வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர் டு தட் ஆஃப் நியூ ஸ்பியர்? ஸ்பியர் ஃபார்முலா தெரியணும். 4/3 πr³. இங்கே என்ன வந்திருக்கணும்? 4/3 πr³. இது ஏரியா 1 ஒரிஜினல், இது ஏரியா 2 ரெண்டாவது. சரிங்களா? வால்யூமா? சரி, வால்யூம் 1 அங்கே கத்துறீங்க, அது எனக்கு கேட்குது. வால்யூம் 1, இது வால்யூம் 2. இப்போ இதை அடிச்சிடலாம். 4/3 4/3 பை அடிச்சிடலாம். இங்கே என்னவா இருக்கா? ட்ரிபிள்டுன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் என்ன பண்ணலாம்? 1ன்னு போட்டுக்கோங்க. இது என்ன பண்ணணும்? 3ன்னு போட்டுக்கோங்க. 3³ இது 1னா இது ட்ரிபிள் ஆயிருக்குன்னா 3 தடவை தானே. 6க்கு பதிலாக 1 சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 6க்கு பதிலாக 3 சப்ஜெக்ட் பண்ணணும். புதுசாக இருக்க வரல. அப்போ என்னாச்சு? இங்கே 1னா 1, 3³ 27. ஆன்சர் வேணும் 1:27. ஓகே. A boat takes certain time to cover 350 km distance in downstream. upstream ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், என்ன டிஸ்டன்ஸ்னு தெரியாது. 350 km டிஸ்டன்ஸ் தெரியும். அப்ஸ்ட்ரீமில் போகிறாரு அப்படின்னு தெரியும். ஆனால் டைம் தெரியாது நமக்கு. த நெக்ஸ்ட் டே த போட் கவர்ஸ் எவ்வளோனா 4/5 ஆஃப் த டிஸ்டன்ஸ். 4/5 ஆஃப் த டிஸ்டன்ஸ்னால் என்னது? 350ல் 4/5 போட்டால் எவ்வளோ ஆச்சு? 280. ஆமாம், 350ல் 80% கேட்குறான். அதாவது இது 5 பார்ட்னா 4 பார்ட்டுன்றான். 5 பார்ட் 350னா 4 பார்ட் 280 ஆஃப் த டிஸ்டன்ஸ் தேன் த ப்ரீவியஸ் டே இன் டவுன் ஸ்ட்ரீம். இப்போ இந்த 280 டவுன் ஸ்ட்ரீமில் போனால் 15 மணி நேரம் லெஸ் ஆகுது. ஓகே, 15 மணி நேரம் லெஸ் ஆகுது. இஃப் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் எவ்வளோனா 12. சூப்பர், சரியான ஹிண்ட்டு. ஸ்டில் வாட்டர் வந்து 12 km/h. தென் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் 490 km டிஸ்டன்ஸ் இன் டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீமில் 490 km போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 350. சரிங்களா? இது எதை விட கம்மியாக இருக்கணும்? இதை விட இதாக அதிகமாக இருக்காரு, அதனால் இது முன்னாடி போட்டுக்கிறேன். 280 இங்கே எவ்வளோ போகாது? ஸ்டில் வாட்டரில் இருக்கிறது யார்? 12. இது கூட இப்போ நான் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் என்னன்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸுன்னு வச்சுட்டேன்னா இது கூட 12 ஆட் பண்ணால் அது எனக்கு டவுன் ஸ்ட்ரீம். இது கூட எனக்கு 12 மைனஸ் பண்ணால் அது எனக்கு அப்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இதுதான் என்னவா எனக்கு 15 மணி நேரம் அப்படின்ட்டாங்க. சரி, இதுதான் 15 மணி நேரம் அப்படின்ட்டா இங்கே 12. இது என்னது? அப்ஸ்ட்ரீமில் போனால் 12 மைனஸ் எக்ஸு. இது எவ்வளவு? 12. இது ப்ளஸ் எக்ஸு. இங்கே மேலே இருக்கவங்களாம் காமனாக இருக்காங்க, காமனாக இருக்க அடிச்சிட்றேன். காமனாக இருக்கவங்க மட்டும் அடிச்சிட்றேன். 5 டேபிள் அடித்தா இங்கே 3 வரணும். இங்கே எவ்வளோ வரும்? 5 டேபிள் அடித்தா அப்படின்னா 56. இங்கே எவ்வளோ வரணும்? 5 டேபிள் அடித்தா அப்படின்னா 70. ஓகே, 70. வேறு எதுவும் போகுமா? இல்லை, போகாது. 70, 56 அப்படியே. ஓகே, இப்போது நான் லாஜிக்காக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு இதை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுக்குள்ளே நம்பர் போடுங்க, எக்ஸுக்குள்ளே நம்பர் போடுங்க. லாஜிக்காக பேசினா
இதுக்குள்ளே நம்பர் போடணும்னு சொல்லும்போது நான் 2ன்னு யோசிச்சேன்னு வைங்களேன், 1ன்னு யோசிச்சா வராது. 1356 அடி வாங்காது. கரெக்டாக 1356 அடி வாங்காது. அடி வாங்குற நம்பராக போடணும். அடி வாங்குற நம்பராக போகிறனால நான் 2ன்னு போட்டால் எனக்கு 14க்கும் 54க்கும் அடி வாங்குன்னு தெரியும். அதனால் 2ன்னு போடுறேன். 2ன்னு போட்டால் 14 56 அடிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? இது 4 மணி நேரம். இங்கே 2ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இது 10. 10ன்னு என்ன ஆச்சு? இது ஒரு 7 மணி நேரம். இங்கே 7 மணி நேரம், இங்கே ஒரு 4 மணி நேரம். மைனஸ் பண்ணால் இங்கே 3 மணி நேரம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதனால் இது கரெக்டு. எக்ஸோடைய வேல்யூ 2 தான். அப்போ டவுன் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு என்னவா தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? 12 + 2 தான் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 14. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 14ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. 14 கண்டுபிடிச்சிட்டா 490 / 14. 490 / 14. 7th டேபிள் அடித்தா 70. இங்கே /2 35. 35 ஹவர்ஸில் போவாங்க. ஓகே, இப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் வச்சா மட்டும்தான் போட முடியும். ஏன்னா 56 அதுக்கு வருமானு பார்த்தீங்கன்னா வரதுக்கு அடுத்து வரது கஷ்டம். 15வது டேபிளில் வராது, 16வது டேபிளில் வராது, 17வது டேபிள் வராது, 18வது டேபிள் வராது. நீங்கள் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்க சொல்கிறேன். அடுத்து இந்த கொஷின் 3%. 3% என்ன பண்ணுறாங்க? ஆர் ஹையர்டு டு பர்டிகுலர் ஜாப். A + B 32 டேஸ், B + C எவ்வளோ? 20 நாள். ஓகே, டு கம்ப்ளீட் அ ஜாப் A ஒர்க்டு ஃபார் எவ்வளோனா 12 டேஸ், B ஒர்க்டு ஃபார் 22 டேஸ், C ஒர்க்டு ஃபார் 14 டேஸ். சரி, இப்படி இருந்தால் A மட்டும் எவ்வளோ நாள் எடுத்துக்குவார் தனியாக முடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகே, A மட்டும் எவ்வளோ நாள் எடுத்துக்குவார்? சரி, A + B எவ்வளோனா 32, B + C எவ்வளோனா 20. இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? இதை ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுப்பீங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 160 தான் எல்சிஎம். 160 எல்சிஎம்னா இங்கே எவ்வளோ வந்துச்சு? எஃபிஷியன்சி 5. இங்கே எஃபிஷியன்சி எவ்வளவு? இங்கே எஃபிஷியன்சி எவ்வளவு? 8. இங்கே எஃபிஷியன்சி 5, இங்கே எஃபிஷியன்சி 8ன்னு தெரியும்போதே தெரியுது நான் பிஏ கனெக்ட் பண்ண தேவையில்ல. பிஏ நான் கனெக்ட் பண்ணாமல் இருந்தேன்னா ஏக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3 எஃபிஷியன்சி. சிக்கும் ஏக்கும் எஃபிஷியன்சியை மைனஸ் பண்ணால் 3 இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த 3 அதிகமாகுது. இந்த 3 அதிகமாக இருக்க காரணம் யார்? சி தான் காரணம். ஏவோட பி ஆட் பண்ணும்போது என்ன வந்துடுறாரு அப்படின்னா 5 வந்துடுறாரு. ஆனால் சி கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எஃபிஷியன்சி மாறுது. அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இது நம்ம இப்படி பிடிச்சி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து கொஷினுக்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்க? A ஒர்க்டு ஃபார் 12 டேஸா, B ஒர்க்டு ஃபார் 22 டேஸு, C ஒர்க்டு ஃபார் 14 டேஸ். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? A ஒர்க்டு ஃபார் 12 டேஸா, நான் அவர் கூடயே பிஏ சேர்த்து விட்றேன், லிங்க் அடிச்சு விட்றேன். B தனியாக 22 நாள் பண்ணாரா? 22 நாள் என்ன பண்ணிடுறேன்? 12 10ன்னு பிரிச்சிட்றேன். 12 10ன்னு பிரித்து A கூட ஒர்க் பண்ண மாதிரி வச்சிட்றேன். ஏவும் 12 நாள் வேலை செஞ்சார், பியும் 12 நாள் வேலை செஞ்சார். சரிங்களா? இவங்களோட 2 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 5. 2 பேருமே 12 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. 5 எஃபிஷியன்சிலனா ஏவும் பி மட்டும் சேர்ந்து எவ்வளோ செஞ்சுருப்பாங்க? 60 வேலை செஞ்சுருப்பாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 160 ஒர்க்கு. அதில் 60 வேலை ஏ முடிச்சிட்டாங்க. ஏ அண்ட் பி சேர்ந்து செஞ்சுட்டாங்க. பி எவ்வளோ வேலை செஞ்சார்? மீதி 10 வேலை செஞ்சாரா? இப்போ பியும் சியும் லிங்க் பண்ணுவேன். பிஎஸ்சியை லிங்க் பண்ணுறப்போ சி என்ன பண்ணிக்குவேன்? பிரிச்சுக்கலாம். 10 4ன்னு பிரிச்சுக்கலாம். ஏன் சார் 10ன்னு பிரிக்கிறீங்க அப்படின்னா பி ரிமைனிங் எவ்வளோ நாள் பண்ணிருக்காரு? 10 நாள் வேலை பார்த்துருக்காரு. சி என்ன பண்ணுறாரு? இந்த 10 நாள் மட்டும் வேலை பார்க்குறாருன்னு வைங்க. இவர் கூட சேர்ந்தே வேலை பார்க்குறாருன்னு வைங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 10 நாள் வேலை பார்க்குறாங்க. இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 8. 10 நாள் வேலை பார்க்குறவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி 8னா இவ்வளோ வச்சுன்னா இங்கே 80. சரிங்களா? 80. டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 160. அதில் எவ்வளோ முடிச்சிட்டாங்க? 60 முடிச்சிட்டாங்க, 80 முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் 140. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 20 ஒர்க்கு. இந்த 20 ஒர்க்கை சி மட்டும் தனியாக 4 நாள் பண்ணுறாரு. அதான் 14 டேஸ். சி 14 டேஸா? இந்த 14 டேஸை இப்படி பிரிச்சிட்டேன். 4 நாள் பண்ணால் சியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? சியோட எஃபிஷியன்சி 5 ஒர்க்கு. சியோட எஃபிஷியன்சி 5ன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஏவோடைய ஒர்க்கு தெரிய கஷ்டமா? ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க கஷ்டமா? ஏவோடது 2. ஏன்னா 3 தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்போ ஏ வந்து 2 எஃபிஷியன்சி செய்கிறவர். ஏ 160 ஒர்க்கை 2 எஃபிஷியன்சி செய்கிறவர்னா கொஸ்டினை தான் கேட்டிருக்கான். ஏ ஹவு மெனி டைம் ஏ வில் டேக் அப்படி தானே கேட்டிருக்கான். அப்போ 160 / 2 80 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இங்கே இதெல்லாம் பார்த்தோன்னே மிஸ்டேக் தப்பு போடலாம். மைனஸ் மைனஸ் cannot be determined. ஏன்னா ஒருத்தருக்கு எழுதும்போது ப்ளஸ் மைனஸ் எழுதுவீங்க, இன்னொருத்தருக்கு எழுதும்போது மைனஸு ப்ளஸ் எழுதுவீங்க. இந்த மைனஸோட இந்த மைனஸ் கிரேட்ரு, இந்த மைனஸோட இந்த மைனஸ் கிரேட்ரு, இந்த ப்ளஸ் கிரேட்ரு. அதனால் பார்த்தோன்னே cannot be determined போடலாம். 2 செகண்ட் கொஸ்டின். அடுத்து இங்கே இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்.
இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரு 6x இங்கே 91. ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி பிரிச்சுட்டாங்கன்னா மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் எவ்வளவு 13 7 +7 அடுத்து இங்கே போகும்போது ப்ளஸ் மைனஸ் 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 மைனஸு -7 +5 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் -5 -7 +5. இப்போ இதை விட இவர் கிரேட்ரு, இதை விட இவர் கிரேட்ரு, கேனாட் பி டிட்டர்மைன்ட். புரிஞ்சா? ஓகேவா? அடுத்து போகலாமா? ரைட். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு தெரியாது. நான் வந்து இதை a² - b² இந்த மெத்தடில் தான் போவேன். இந்த மெத்தடில் போகிறது தான் பெட்ரு. சரிங்களா? அப்படி போனோன்னா தான் பெட்ரு. டக்குன்னு முடிச்சிடலாம். இதை நிறைய பேர் ஃபுல்லாக எடுப்பீங்க. 441 - 196 எனக்கு டைம் ஆகாது, சீக்கிரம் போட்டுருவேன்னுவீங்க. சீக்கிரம் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த ஃபார்முலா தெரியனால a + b × a - b அப்படின்ற ஃபார்முலா தெரியும். அதனால் டக்குன்னு இந்த மாதிரி நம்பரை பார்த்தா என்ன போட்டுக்கலாம்னா 21 + ஒரு 14 கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 21 + ஒரு 14 எவ்வளோ ஆச்சு? 35. 35 × 21 - ஒரு 14 எவ்வளோ ஆச்சு? 7. இந்த 35 × 7 தான் எவ்வளோவா உங்களுக்கு? 5x². அப்போ 5 என்ன பண்ணிடலாம், இது கூட அடிச்சிடலாம். 7 × 7 x² தான். 7 × 7னா உங்களுக்கு x என்ன இருக்கும்? +or -7. ஸ்கொயரில் முடிஞ்சிருக்கு, ஈவன் நம்பரில் முடிஞ்சால் 2 ரூட் வரும். ஓகேவா? அதனால் என்ன போட்டுடலாம்? +or -7. அடுத்து இதை கண்டுபிடிக்கணும். இதை கொண்டு போய் இங்கே ஆட் பண்ணணும். நிறைய பேர் y³ 324 + ஒரு 188 ஆட் பண்ண கஷ்டப்படுவீங்க. நான் என்ன சொல்லிடுவேன், இதை சிம்பிளாக இதை பிரிச்சுக்கோங்க. நம்பரை பிரித்து இதில் ஒரு 12 கொடுத்தா 200 ஆயிரும்னா இது 200 ஆக்கிடுங்க. இதுக்கு ஒரு 12 கொடுத்துருங்க, இதுக்கு ஒரு 12 கொடுத்து 200 ஆக்கிட்டு இங்கே 12 கழிச்சு வச்சுருங்க. 312. 200 + ஒரு 312 எவ்வளோ ஆச்சுன்னா 512. y³ 512னா ஒய்யோட வேல்யூ எவ்வளோனா 8 + 8. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் இவர் தான் அதிகம், ஒய் கிரேட்டர். ஓகேவா? அடுத்த டிஐ இருக்குது, அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ. இந்த கிளாஸில் இதோட முடிஞ்சுச்சு. சரிங்களா? தேங்க்யூ.